வணக்கம். மார்னிங் முரசு தொலைக்காட்சியின் 8 திக்கும் 8 மணி செய்தி தொகுப்பில் செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். அமெரிக்கா ஈரான் இடையே அமைதி ஒப்பந்தம் இறுதியானதாக அதிபர் ட்ரம்ப் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. ஹார்முஸ் நீரிணையில் சுங்க கட்டணம் இன்றி கப்பல்கள் பயணிக்கலாம் எனவும் தகவல். அமெரிக்கா ஈரான் இடையே ஜூன் 19ஆம் தேதி ஜெனீவாவில் முதற்கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு. அமெரிக்காவுடன் 14 அம்ச கோரிக்கைகள் அடங்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் தற்போது செய்து கொள்ளப்பட்டுள்ளதாகவும் ஈரானும் அறிவிப்பு. அரசுமுறை பயணமாக ஸ்லோவேக்கியா சென்றடைந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு அந்நாட்டு பாரம்பரிய முறைப்படி உற்சாக வரவேற்பு. பிரதமர் நரேந்திர மோடியுடன் கைகுலுக்கி மகிழ்ந்த இந்திய வம்சாவளியினர். பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானோடு பிரதமர் மோடி சந்திப்பு. இருவரும் ஆறத் தழுவி பரஸ்பர உறவை வெளிப்படுத்தினர். பிரான்சில் முதலீட்டாளர்களோடு பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடல். இந்தியாவில் முதலீடு செய்வதால் ஏற்படும் சாதகமான சூழல் குறித்து விளக்கியதாக தகவல். புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிப்பது என்பது இந்தியாவின் மரபணுவிலேயே இருக்கிறது. பிரான்சில் பாரத் இன்னோவேட்ஸ் 2026 கண்டுபிடிப்பு மற்றும் புத்தொழில் மாநாட்டில் பிரதமர் மோடி பேச்சு. உலக பொருளாதார வளர்ச்சிக்கு இந்தியா பங்களிக்கும். பிரான்சில் நடந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பிரதமர் மோடி பேச்சு. உலகளாவிய சவால்களுக்கு தீர்வு காண இந்தியா பிரான்ஸ் இணைந்து செயல்படும் என பிரதமர் மோடி அறிவிப்பு. இந்தியாவில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் உள்ளதாக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பேச்சு. இந்தியாவின் சிறந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை அறிமுகப்படுத்த பிரான்ஸை தேர்வு செய்தது பெருமை அளிப்பதாக இமானுவேல் மேக்ரான் நெகிழ்ச்சி. இந்திய வரலாற்றில் அதிக காலம் பதவி வகித்த பிரதமராக மோடி சாதனை படைத்துள்ளதாகவும் பாராட்டு. கீழ்ப்படியும் பணியாளரைப் போல் அமெரிக்காவின் உத்தரவுகளுக்கு அடிபணிகிறார் பிரதமர் மோடி. சமரசம் செய்து கொண்ட பிரதமர் ஆட்சியில் இந்தியராக இருப்பது அழிவுக்குரியதாகிவிட்டதாக ராகுல் காந்தி கடும் தாக்கு. முதலமைச்சர் விஜயிடம் விவாகரத்து கோரி அவரது மனைவி சங்கீதா தொடர்ந்த வழக்கு செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. அதிமுக வென்ற 47 தொகுதிகளில் 31 தொகுதிகள் பாமக போட்ட பிச்சை என எம்எல்ஏ சி.வி. சண்முகம் ஆவேசம். பாமக கூட்டணியில் இல்லாவிட்டால் இபிஎஸ் தோல்வி அடைந்திருப்பார் எனவும் விமர்சனம். 47 தொகுதியிலே வெற்றி என்று சொல்கிறார். வாய் கூசாமல் சொல்லுகிறாங்க. எப்படி வெற்றி? 47 தொகுதியில் 31 தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சி போட்ட பிச்சை.
பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியில் இல்லை என்றால் இங்கே வட மாவட்டத்திலே ஏன் சேலத்தில் இவரே தப்பி தவறி தான் தட்டு தடுமாறி தான் ஜெயிச்சிருப்பார். மீதி 6 தொகுதியும் ஜெயிச்சிருக்கார். மகனை அரசியலுக்கு கொண்டு வர இபிஎஸ் நாடகம் ஆடுவதாக சி.வி. சண்முகம் காட்டு. அதிமுக ஒரு குடும்பத்தின் கீழ் சென்று கொண்டிருக்கிறது எனவும் விமர்சனம். அதிமுக ஒரு குடும்பத்தின் பிடிக்குள் சென்று கொண்டிருக்கிறது. குட்டியை விட்டு ஆழம் பார்ப்பது போல இன்னைக்கு சோசியல் மீடியாவில் ஒரு செய்திகளை பரவிட்டு கொண்டிருக்கிறார். நேற்று அவர் கூட்டம் நடத்தியதாகவும் அந்த கூட்டத்தில் எல்லாம் ஆரவாரமாக உங்கள் மகனை அரசியலுக்கு கொண்டு வாங்க, அதுல எந்த ஆட்சேபனையும் இல்லை, அதுக்கு எதுக்கு இந்த டிராமா? மதுராந்தகம் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ மரகதம் குமரவேல் தலைமையில் 35,000 பேர் தாவேகாவில் இணைப்பு. அமைச்சர்கள் ஆனந்த், ஆதவர்ஜுனா, செங்கோட்டையின் முன்னிலையில் தாவேகாவில் இணைந்தனர். எம்ஜிஆர் தொடங்கி ஜெயலலிதா வழிநடத்திய அதிமுகவை தாவேக மூழ்க விடாது என அமைச்சர் ஆதவர்ஜுனா பேச்சு. எடப்பாடி பழனிசாமி தான் மூழ்கிக் கொண்டிருக்கிறார் எனவும் விமர்சனம். தமிழக வெற்றி கழகம் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளும். புரட்சி தலைவர் உருவாக்கிய இயக்கம் அழிஞ்சிடக்கூடாது. 30-40 வருஷமா ஒரு ஒன்றிய செயலாளர், ஒரு கிளை செயலாளர், நகர செயலாளர், மாவட்ட செயலாளர் எல்லோரும் கடினமான உழைப்பாளிகள். அந்த உழைப்பை தமிழக வெற்றி கழகம் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளும். திமுகவுடன் கூட்டணி வைத்து ஆட்சியை பிடிக்க குதிரை பேரம் நடத்தியவர் இபிஎஸ் தான் என முன்னாள் எம்எல்ஏ மரகதம் குமரவேல் குற்றச்சாட்டு. தன்னிடம் உள்ள ஆடியோ ஒன்றை விரைவில் வெளியிடுவேன் எனவும் எச்சரிக்கை. பாண்டிச்சேரியிலேருந்து மீண்டும் 4 நாட்கள் பாண்டிச்சேரியில் இருந்தோம். 4 நாள் கழித்து மீண்டும் எங்களை வர சொன்னாங்க. சரி, நாங்கள் போன பிறகு அங்கே உள்ள பல்வேறு பிரச்சனைகள் நடந்தது. என்ன தெரியுமா? திமுகவுடன் கூட்டணி செய்து கூட்டணி ஆட்சி அதாவது திமுகவோட ஆதரவோட கூட்டணி வைத்து ஆட்சி அமைக்க வேண்டும் என்று எடப்பாடியார் அவர்கள் திட்டமிட்டார். இது நியாயமாங்க? இங்க சொல்லுங்க. பாஜக கூட்டணியில் இருந்து தமிழ் மாநில காங்கிரஸ் விலகுவதாக ஜி.கே. வாசன் அதிரடி அறிவிப்பு. 12 ஆண்டுகள் கூட்டணி அரசியலில் இருந்ததால் எங்களுடைய வலு குறைந்ததாக கருதி இந்த முடிவை எடுத்துள்ளதாக விளக்கம். மத்தியிலே பாஜக, மாநிலத்திலே அதிமுக மற்றும் ஒத்த கருத்துடைய கூட்டணியிலிருந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி நட்பு கட்சியாகவே விலகுகிறது. தொடர்ந்து 12 வருடங்களாக கூட்டணி அரசியலிலே இருந்த காரணத்தினால் எங்களுடைய வலு குறைந்ததாக கருதுகிறோம். அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் கௌதமி கட்சியில் இருந்து விலகல். தற்போது உள்ள அரசியல் சூழலை கருத்தில் கொண்டு முடிவு செய்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமிக்கு கடிதம். புதிய ஆட்சி அமைந்த நாளில் இருந்து ஆளும் கட்சி நிர்வாகிகளை குற்ற செயல்களில் ஈடுபடுவது அதிகரித்துள்ளதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. குற்றவாளிகள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொய்க்கால் குதிரை அரசை வலியுறுத்துவதாக எக்ஸ் பதிவு. தமிழக கேரள எல்லையான தென்காசி மாவட்டம் புளியரை சோதனைச் சாவடியில் நள்ளிரவில் திடீர் விசிட் அடித்த சுற்றுச்சூழல் மற்றும் கால்நடை மாற்றத்துறை அமைச்சர் ராஜீவ். கனிம வளங்கள் சட்டவிரோதமாக கேரளாவுக்கு எடுத்துச் செல்லப்படுவதாக தொடர் புகார் எழுந்த நிலையில் அமைச்சரின் ஆய்வால் அதிகாரிகள் அதிர்ச்சி. அரசியலுக்கு வருவது தொடர்பாக நல்ல முடிவை எடுத்துள்ளதாக நடிகர் ராகவா லாரன்ஸ் அறிவிப்பு. விரைவில் ரசிகர்களை கூட்டி மேடையில் தனது தாய் முன்னாள் முடிவை அறிவிக்க உள்ளதாக பேட்டி. அவ்வளோ அன்போட வாங்க, நீங்க வராம வேற யார் வர்றது, என்னென்ன யோசனை பண்ணிக்கிறீங்க, வாங்கண்ணே அப்படின்றாங்க.
ஸோ அவ்வளோ உரிமையோடு கூப்பிடுறாங்க, ரொம்ப சந்தோஷம். நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அது வந்து இன்னும் கூடிய சீக்கிரத்தில் என் எல்லா ரசிகரையும் கூப்பிட்டு எங்கள் அம்மாவை அந்த ஸ்டேஜில் உட்கார வச்சு அந்த நல்ல முடிவை சொல்லலான் இருக்கேன். ஸோ எல்லாமே நல்லதாகவே நடக்கும். தெரு நாய்களுக்கு கூட அவற்றிற்கு பிடித்த உணவை கொடுக்க வேண்டும். அதுபோல மக்களுக்கு தேவையானதை அறிந்து செய்ய கால அவகாசம் தேவை. மக்களுக்கு அரசு செய்ய வேண்டிய பணிகள் குறித்து தெரு நாய்களுடன் ஒப்பிட்டு ராகவா லாரன்ஸ் பேசியதால் சர்ச்சை. ரோட்ல இருக்கிற தெருநாய் கூட நம்மளை பார்த்தா கத்தும், யார் இது புது ஆள் வந்திருக்காங்க அப்படின்னு. அந்த தெருநாய் இருக்குல்ல, அதுக்கு பிடிச்ச பிஸ்கெட் போடணும். ஒரு சில தெருநாய்ங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் சாப்பிடாது, பிரியாணி தான் சாப்பிடும், நான்வெஜ் தான் சாப்பிடும். அதுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு அதை போட்டு அது நம்மளை கத்தாம பார்த்துணும். ஒரு நாய்க்கோ ஒரு வீட்டுக்கே இவ்வளோ ஆகுதுன்னா ஒரு நாட்டை கொடுத்துருக்கீங்க, கொஞ்சமாவது டைம் கொடுங்க, பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. புதுசா அரசு வேணும், அரசு வேணும், மாற்றம் வேணும், மாற்றம் வேணும்னு கேட்குறீங்க. மாற்றம் வந்துடுச்சு, மாற்றத்துக்கு கொஞ்சமான டைம் கொடுக்கணும்வா? மக்களை நாய்கள் என்று அழைக்கும் அளவுக்கு நான் இரக்கமற்றவன் அல்ல. நான் மதிக்கும் மக்களை என் தாய்க்கு சமமாகவே கருதுபவன் எனவும் நடிகர் ராகவா லாரன்ஸ் விளக்கம். தமிழகத்தில் மீண்டும் தேர்தல் வந்தால் திமுகவுக்கு இப்போதுள்ள இடம் கூட கிடைக்காது. சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் ஆரூடம். ஒரு விதத்தில் நல்லது தான். ஏன்னா திமுக இப்படியே பேசிகிட்டு இருந்தால் மக்கள் அவங்கள கண்டிப்பாக தொடர்ந்து புறக்கணிச்சிட்டு தான் இருப்பாங்க. மக்களுக்கு உண்மை தெரியும், மக்களோட பலம் யாருக்கிட்ட இருக்குது அப்படிங்கிற, மக்களோட சப்போர்ட் யாருக்கு, எந்த கட்சிக்கு இருக்குதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். நான் ஏற்கனவே பலமுறை குறிப்பிட்டது போல தான் இந்த ஆட்சி 5 வருடங்கள் நிலையான ஒரு ஆட்சி, நல்லாட்சியை கண்டிப்பாக கொடுப்போம். ஒருவேளை அவர் சொல்கிற மாதிரி இருந்து ஏதாச்சும் வரதா இருந்தால் இன்னொரு தேர்தல் வந்தால் இப்போ ஜெயிச்ச இடம் கூட திமுக ஜெயிக்க முடியாது என்பது தான் எல்லாரும் சொல்கிறது. தூத்துக்குடி வடக்கு மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் மோதல். கடம்பூர் ராஜுவை கண்டித்து சிலர் பேசிய நிலையில் மற்றொரு தரப்பு எதிர்ப்பு. புதிய இயக்கத்தை தொடங்கிய அண்ணாமலை பின்னால் சென்றவர்கள் அனைவருமே மீண்டும் பாஜகவுக்கே திரும்பி வருவார்கள் என தமிழக பாஜக மாநில செயலாளர் அஸ்பத்தாமன் உறுதி. பாரத் மாதா கி ஜெய் என்ற முழக்கத்தை கேட்கும்போது கொண்ட கொள்கையில் அர்ப்பணிப்புடன் இருப்பவர்கள் நிச்சயம் எங்கள் பக்கம் வருவார்கள் என்றும் நம்பிக்கை. ஓமன் அருகே என்ஜின் கோளாறு காரணமாக இந்திய கப்பல் நடுக்கடலில் மூழ்கிய நிலையில் அதில் இருந்த மாலுமிகள் மீட்பு. அமெரிக்க கடற்படை மற்றும் அருகில் இருந்த வணிக கப்பல்கள் உதவியோடு 14 இந்திய மாலுமிகள் பத்திரமாக மீட்கப்பட்டதாக தகவல். நீட் மறுதேர்வுக்கான ஹால் டிக்கெட்டை இணையத்தில் வெளியிட்டது தேசிய தேர்வு முகமை. ஜூன் 21ஆம் தேதி நீட் மறுதேர்வு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் ஹால் டிக்கெட் வெளியீடு. கர்நாடக மாநிலத்தில் அரசு அதிகாரியை காலணியால் தாக்கிய விவசாயி. இழப்பீடு வழங்குவதில் தாமதம் மற்றும் பாகுபாடு காட்டப்படுவதாக கூறி ஆவேசம். உத்தரகாண்ட் மாநிலம் ஹரித்வாரில் அமாவாசையை முன்னிட்டு குவிந்த பக்தர்கள். கங்கத்பாரா நதியில் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு. இலங்கையின் கொழும்பு நகரின் ஃபேஸ் கிரீன் பகுதியில் 5000க்கும் மேற்பட்ட பரதநாட்டிய கலைஞர்கள் ஒன்று கூடி நிகழ்த்திய பிரம்மாண்ட பரதநாட்டியம்
கலாச்சாரம், பண்பாடு மற்றும் ஒற்றுமை வலியுறுத்தும் விதமாக நடந்த பாரம்பரிய நடனம் கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடிப்பு. மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் பாகிஸ்தானுக்கு எதிரான லீக் ஆட்டத்தில் இந்திய அணி வெற்றி. பாகிஸ்தான் மகளிர் அணி 64 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது இந்திய மகளிர் அணி. மகளிர் சர்வதேச கிரிக்கெட்டில் 350 விக்கெட்டுகளை வீழ்த்தி புதிய சாதனை படைத்தார் தீப்தி சர்மா. பாகிஸ்தானுக்கு எதிரான T20 உலகக்கோப்பை போட்டியில் தான் வீசிய 4 ஓவர்களில் 5 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்த. உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் நெதர்லாந்து, ஜப்பான் அணிகளுக்கு இடையிலான போட்டி டிராவில் முடிந்தது. விறுவிறுப்பாக நடந்த போட்டியின் கடைசி கட்டத்தில் கோல் அடித்து டிரா செய்து அசத்தியது ஜப்பான். பரபரப்பாக நடைபெற்று வரும் ஃபிஃபா உலகக்கோப்பை தொடர் நாளை நள்ளிரவு 12:30 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் பெல்ஜியம், துனிசியா அணிகள் பல பரீட்சை. ஃபிஃபா உலகக்கோப்பை தொடரில் நாளை காலை 3:30 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் சவுதி அரேபியா, உருகுவே அணிகள் மோதல். போட்டியை வெல்ல அணிகளின் வீரர்கள் தீவிர பயிற்சி. ஃபிஃபா உலகக்கோப்பை தொடரில் நாளை காலை 6:30 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் ஈரான், நியூசிலாந்து அணிகள் மோதல். போட்டியை யார் வெல்வார்கள் என ரசிகர்கள் பெரும் எதிர்பார்ப்பு.